காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா சன் ஆஃப் தஞ்சை கேமோட கேம் பிளே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வளர்ந்து வந்ததே GTA San Andreas, GTA Vice City அந்த மாதிரியான ஓப்பன் வேர்ல்ட் கேம்ஸ் விளையாடி தான் நம்ம பாதி வளர்ந்தது. அதெல்லாம் விளையாடி தான் நமக்கு பிளே ஸ்டேஷன் ஒன்று இருக்கா, வீடியோ கேம்ஸ் இப்படிலாம் இருக்கான்னு சொல்லி நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஓப்பன் வேர்ல்ட் நம்ம தமிழ் கல்ச்சர், தமிழ்நாடு பேஸ்ட் கேம்ஸ்லாம் வராதா அப்படின்னு சொல்லி நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு நினைவாக்கியிருக்காங்க. சோழர்கள் பேஸ்ட் ஒரு கேம் வந்து வந்திருக்கு. இன்னைக்கு நான் காலைல ரீல்ஸில் பார்த்தேன், 2-3 கிளிப்ஸ் தான் பார்த்தேன். எனக்கு வந்து இப்படி ஒரு கேம் வரப்போதுன்னே தெரியாது. 2-3 கிளிப்ஸ் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து இதை பார்க்க வேணாம், சரி ரியாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும், ரியாக்ஷன் முடிச்சு பேசலாம் வாங்க. 17+ கொடுத்துருக்காங்க. அப்பனும் கை விரிக்க எல்லாத்தையும் எழுந்து வந்திருக்க. நல்லா இருக்குப்பா. வாராசா உட்காரு. இந்த கையை சொப்பனத்துல பார்த்த கை குடியில விழுந்து சொகத்துல புரண்டு இருட்டுல தொலைஞ்சி மறுசன்மம் எடுத்து வந்திருக்க. நீ ஆழ பிறந்த நல்லா இருக்குடா. டேய் நல்லா இருக்குப்பா கிராபிக்ஸ். அழிக்க பிறந்தவனா, பஞ்சம் பிடிச்ச நாட்டுல, புரட்சி வெடிச்ச ஊருல நீ போற வழியெல்லாம் மரமொழி. வளையிற ஒரு வாழ் ஓம் பகைய முடிக்கும். ஓம் உள்ளங்கையிலே சிலுக்குறா, அவங்கள பார்த்து சிரிக்கும். பயமா இருக்குடா. எனக்காக ஒரு அரியாசன் காத்திருக்க. பலமா இருக்குப்பா. அடகிற வழியில உன்னை அழிச்சு உடைக்க ஒரு ராஜ்யமே காத்திருக்க. தமிழ் கேம்டா இது. ரத்தம் குடிச்ச சுருள் வாழ்தாகம் தீந்து 1000 தலை வாங்கி மகுடம் சூடி எல்லாம் முடிச்சு நீ அரியணை ஏறும்போது என்ன மிஞ்சம் ராசா? காட் ஆஃப் வார் மாதிரி பண்றீங்க. அவர் மூவ்மெண்ட் வர பலம். ஓ மை காட். செம்மையா. ஒரு தமிழ் பேஸ்ட் கேம், ஒரு சோழர்கள் பேஸ்ட் கேம் PS5ல பயங்கரமா இருக்குங்க கிராபிக்ஸ். சத்தியமா நான் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கலங்க. ஏன்னா நான் நிறைய நாள் வந்து ஒரு தமிழ் பேஸ்ட் கேம் வரணும்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மிஷன் மெட்ராஸ்ன்னு சொல்லி ஒரு கேம் வந்து டெவலப்மெண்ட்ல இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்ராஸ் பேஸ் பண்ணி ஒரு லோக்கல் கேங்ஸ்டர்ஸ், இந்த மெரினா பீச் சைடு அந்த ஏரியாலாம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கேம் வந்து டெவலப்மெண்ட்ல இருக்குது. அதுக்கான டீசர் என்னவோ விட்டுருந்தாங்க. ஏன்னா கிராஃபிக்ஸ் பெருசாக பிடிக்கல இல்லை. பட் ஆனால் ஓகே, ஒரு தமிழ் பேஸ்ட் கேம் வருதுன்னு சொல்லி ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் அப்படிதான் இதுவும் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். கிராஃபிக்ஸ்ல இருந்து ஒரு படம் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த அந்த கிளவி வேற நடுவில் பேசுறது, சிகரெட்டை வச்சுட்டு ஜோசியக்கார கிளவி, அது பேசுறது வேற ஒரு மாதிரி சிலுக்குது எனக்கு உடம்புலாம். அது வந்து இது எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சிட்டு நீ அரியணை ஏறும்போது வேற என்ன மிஞ்சு ராசா அப்படின்னு கேட்கும்போது அந்த சிகரெட் எப்படி சிரிக்கும் பாருங்க. அங்கெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இந்த சலார் படத்துல ஒரு ஃபைட் சீன்ல வந்து
பிரபாஸுக்கு வந்து டேட்டு குத்துற ஒரு கிளவி வரும், அதுவும் ஜோசியக்கார கிளவி தான். அது வந்து கையில் சிகரெட் பிடிச்சிட்டு இதே மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம், பேசுகிற ஸ்லாங் எல்லாமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து எனக்கு அந்த ஃபீல் வந்து இங்கே வந்துச்சு. அந்த கிளவி வந்து உன்னோட கையை நான் என் கனவுல பார்த்துருக்கேன்னு சொல்லி அவனோட கதையெல்லாம் சொல்லும் பாருங்க, பயமாச்சு. அதுவும் இந்த ஆக்ஷன் கட்ஸ் வந்து பலமாக இருக்குதுங்க. நடுவில் வந்து ஒருத்தரோட ஹீரோ வந்து ஒருத்தனோட தலையில குத்தி கத்தியை உள்ள இறக்க வைப்பல, அங்கெல்லாம் நான் செதறிட்டேன், என்னடா இப்படி எடுத்திருக்கீங்க, இவ்வளோ கோரா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. அதே மாதிரி அந்த ஹீரோட ஸ்டைல் ஆஃப் ஹேண்ட்லிங் த வெப்பன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப மைனூட் டீடைல்ஸ்லாம் பார்த்து பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா இருக்குங்க. இது வந்து விளையாடி பார்க்கணும்னு சொல்லி ஆசையாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஓகே. அதனால் வந்து நம்ம வந்து வளர்ந்து வந்தது GTA, YCT, GTA San Andreas, இந்த மாதிரி பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா அந்த கேம்ஸ்லாம் விளையாடி தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேம் வருதுன்றது பர்சனலி ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கேம் தமிழ் கல்ச்சர் பேஸ் பண்ணி. ஸோ இந்த கேம் வந்து நிறைய ரீச் ஆகணும், இதே மாதிரி இன்னும் நிறைய கேம்ஸ் தமிழ் கல்ச்சர் பேஸ் பண்ணி வரணுன்றது எனக்கு ஒரு ஆசை. அதனால் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது. ஆல் குட், ஆல் பாசிட்டிவ். இதில் இந்த வீடியோ பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். தச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.